கண்ட ரீல்ஸை மணிக்கணக்கா பாக்குற நீங்க ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. உலகத்துல உள்ள பல நாடுகள் நிலையா ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஜார்ஜ் சொரோஸ் உள்ளிட்ட பல முக்கிய புள்ளிகள் கோடிக்கணக்கில் பணம் ஃபண்டிங் கொடுத்து செயற்கையான போராட்டங்களை செஞ்சு பல நாடுகளை உருக்குலைச்சிட்டு வராங்க. அதே யுக்தியை தான் கடந்த சில ஆண்டுகளா இந்தியா மேல ஏவப்பட்டு பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டது. இங்க உள்ள பாஜக அரசு வெளிநாட்டு ஃபண்டிங்ல நடந்த ஒரு போராட்டத்தையும் செயலிழக்க செஞ்சிட்டாங்க. இந்த அந்நிய சக்திகளுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கிறது ஊடகங்களும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் தான். ஊடகங்கள் ஒரு பக்கம் தங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி செய்திகளையும் கடந்த கால நிகழ்ச்சிகளையும் திரித்து வெளியிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை தங்களோட வீடியோக்களை தொடர்ந்து சொல்லி மக்களை ஒரு பிரமைக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்தியா ஹங்கர் இண்டெக்ஸ்ல பங்களாதேஷ் கீழே இருக்கு, ஜனநாயகத்துக்கு மேல இருக்கு, இந்தியாவை விட பங்களாதேஷ் வேகமா வளர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பங்களாதேஷோட நிலைமையா பாருங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா மேல ஒரு சைபர் வார் நடத்திட்டு வராங்க. அதுக்கு உள்நாட்டுக்குள்ளேயே பல எட்டப்பன்களை விலைக்கு வாங்கி அவங்களோட காரியத்தை சாதிக்க பாக்குறாங்க அப்படிங்கிறத மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்.